நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 2025 நடைபெறுகின்ற 3 கிரக பயிற்சிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த 3 கிரக பயிற்சியில் சுப கிரகம் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான், இந்த குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ள எப்போ போகிறாரோ அதுதான் குரு பெயர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த குரு பகவான் எப்பொழுது நம்ம ரிஷபராசியை விட்டு மிதுன ராசிக்கு போகிறாருங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்களா? அதாவது கரெக்டாக மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசிக்குள்ளே நுழையிறாரு. அப்போ குரு பகவான் யாரையுமே அதிகமாக கஷ்டப்படுத்த போகிறதும் கிடையாது, யாரையுமே மிகப்பெரிய கவலை உண்டாக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்ய போகிற கிடையாது என்று முழுமையாக தெரிந்து கொண்ட உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன, உங்களுடைய ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துலாம் ராசி நேயர்களுக்கான 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி மற்றும் 6ஆம் இடத்ததிபதி, 3க்கு 6க்குரிய குரு பகவான் தற்போது உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்தில் அமரப்போகிறார் என்று பார்க்கும்பொழுது, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமரப்போகிறார். இப்போ 9ஆம் இடத்துல குரு பகவான் அமர்வது வெற்றிகரமான சூழ்நிலையா அல்லது பதட்டமான சூழ்நிலையா அப்படிங்கிறதான் முதல் ஒரு கேள்வி. குரு பகவான் 9ஆம் இடத்தில் அமர்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை. 9 குரு அமர்ந்தால் கோவில் கட்டி கொண்டாடலாம் என்பது அர்த்தம். 9ல் குரு அமர்ந்துட்டார்னா அந்த ஜாதகர் கோவில் வழிபாடை அதிகமாக பின்பற்றுவார் அல்லது கோவில் கட்டி கொண்டாடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அதனால தான் காலபுருஷன் ராசிக்கு 9ஆம் இடமாக தனுசு ராசியை வைக்காங்க. குரு பகவான் 9க்குரிய அதிபதியாக காலபுருஷன் ராசிக்கே வராரு. அப்போ உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு வருவதுமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை ஏற்பட போகிறது. கடந்த காலங்களில் நீ பல நாட்களாக யோசித்து செய்ய முடியாமல், செய்ய நினச்சாலும் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல், முயற்சி எடுத்து முட்டி பார்த்தே முடியலைங்கிற ஒரு கவலையும் வருத்தத்தோடு இருந்த நிலை மாறி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல மே மாதத்துக்கு மேலே அமர்வது மூலமாக உங்களுடைய முயற்சியில் நல்ல வெற்றிகரமான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய முயற்சியின் மூலமாக பலவிதமான சாதனைகளை நீங்கள் வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் கொடுக்க போகிறார். உங்களை விட வயது குறைந்த நபர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்க போகிறாங்க. உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே அவங்களுடைய அன்பு, ஆசீர்வாதம், அரவணைப்பு என்ற செயல்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய உடன் பிறந்த சகோதரிகளில் இளைய சகோதரிகள் உங்களுடைய அத்தனை விதமான விஷயங்கள்லையுமே நான் பங்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி நின்று உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், உங்களுடைய சுப துக்க செயல்பாடுகளாக இருக்கட்டும், நான் இனிமே உனக்கு உறுதுணையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடுகள் குரு பகவான் கொடுக்க போகிறார். செல்வ வளம் அதிகமாக பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ தைரியமும் மதிப்பும் கூடிட்டனால என்ன ஆகும், அங்கே மகிழ்ச்சி வந்துடும், அதிகார தோரணை வந்துடும். ஸோ நீங்கள் இன்னுமே உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் அற்புதமாக வெளிக்கொண்டு வரார். விவசாயம் மற்றும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல விதமான லாபங்கள் இருக்கும். விவசாயத்திலே பார்த்தீங்கன்னா கால்நடைகள் சேர்ந்து விவசாயம் பண்ணுறவர்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். இந்த கோழி, ஆடு, மாடு, இந்த சம்மந்தப்பட்ட கால்நடைகள் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளில் இவங்க அதிகமாக ஈடுபட்டாங்கன்னா நல்ல லாபங்கள் பெறுவதற்கான ஆற்றலும் செயல்பாடும் உண்டு. அதுபோல் சொந்த தொழில் பண்ணியிருக்கோங்க, தொழிலில் ஒரே முடக்கமாகவே இருக்குது, என்ன முயற்சி எடுத்தாலும் யாரோ ஒரு இடத்துல போய் லாக் பண்ணி விட்டுறான். ஏன்னா உங்களுக்கு கடந்த 1 வருட காலமாகவே உங்கள் ராசிக்கு 3க்குரிய அதிபதியான 6க்குரிய அதிபதியான குரு பகவான் 8ல் அமர்ந்தார்.
அதனால் எட்டி பார்க்க காய் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருப்பீங்க, ஆனால் கடைசியில் உங்களுக்கு கையில் ஒத்தரவாக இருந்திருக்காது. எல்லாத்தையும் முயற்சி எடுத்து முடிச்சிருப்பீங்க, முயற்சியில் ஏதோ ஒரு விஷயத்தில் கடைசி இடம்னு வாங்க, இது இல்லைங்க சரியில்லைங்க நாளைக்கு இன்னொன்று செய்யுங்கன்றுவாங்க. ஸோ அதுந்தண்டி உங்களை பற்றி அதை பற்றி பேசியிருக்கவே மாட்டாங்க. கூடயே தான் இருந்திருப்பாங்க, உங்களுடைய செயல்பாடுகள்லாம் வாட்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு நடக்க போகின்ற செயல்பாடுகளை பற்றி அவங்க சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் முடிச்சு விட்டோன்னு என்ன பண்ணுவாங்க, தப்பு தவறுகளை குற்றம் சாட்டி உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த நிலையிலிருந்து குருவின் பார்வை மூலமாக மாற்றம் ஏற்பட போகிறது. இப்போ யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிறாங்களோ அவங்ககிட்ட இருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் தருகிறார். அதே போல் வேலைக்கு ஆள் இல்லைங்க, வேலைக்கு நான் கம்பெனி நடத்துகிறேன், எனக்கு வேலைக்கு ஆள் இல்லை, வேலைக்கு ஆள் கிடச்சா நல்லாயிருக்கும், முயற்சி எவ்வளவோ எடுத்துட்டேன் வேலைக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு வருத்தப்படுகின்ற நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக உறுதியாக ஏற்படும். பொழுதுபோக்குக்கு நேரம் செலவழிக்க முடியல, பொழுதுபோக்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ முன்னாடி சின்ன பிள்ளையில நான் பொழுதுபோக்குக்காக நேரம் செலவழித்தேன், இப்போ பொழுதுபோக்கு எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு அப்படின்னு வருத்தப்படுகின்ற நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு பொழுதுபோக்குக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கப்படுகின்றன. உங்களுடைய காலி மன இடங்களுக்குரிய விஷயங்கள் நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு 1 லட்ச ரூபா இல்லை 5 லட்ச ரூபா போட்டு இன்வெஸ்ட் பண்ண ஒரு காலி மனை இடங்கள் 10 லட்சம் 20 லட்சத்துக்கு போகக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்க போகிறார். ரகசியம், ஒவ்வொருத்தவங்களுடைய ரகசியங்களையும் ரொம்ப அதிகமாக அறிஞ்சு அதற்கான சரியான பதிலடியை கொடுப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுக்கு உண்டு. குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை குரு பகவான் அற்புதமாக அள்ளி வழங்குகிறார். குழந்தை பாக்கியம் கிடைச்சாலே போதும், புத்தி கூர்மையாயிரும், அதன் மூலமாக வெற்றி உண்டு, மகிழ்ச்சிகள் உண்டு என்பதை உறுதியாக சொல்ல முடியும். குருவின் பார்வை உங்களுடைய ராசியில் உள்ளது, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல உள்ளது, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல உள்ளதுங்கிறது மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் அதிகரிப்பதற்கான ஒரு ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக துலாம் ராசி என்பவர்கள் பெறப்போகிறார்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ இந்த குறிப்பிட்ட காலங்களில் குரு பகவானுடைய செயல்பாடுகளில் நல்ல விதமான மாற்றங்களை மட்டுமே நீங்கள் அதிகமாக அணிவிக்க வேண்டும் என விருப்பப்பட்டால் மதுரை அருகில் இருக்கின்ற கள்ளழகரை போய் ஒரு முறையாவது பார்த்துவாங்க. அழகர் கோயிலுக்கு கட்டாயமாக ஒரு முறையாவது இந்த வருடத்தில் 2 முறை, அதாவது ஒரு முறை அல்லது 2 முறையாவது அழகர் கோயிலில் போய் மனசார மலையேறி போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் நம்மளுடைய துலாம் ராசிகளுக்கு உறுதியாக உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன். விருச்சிக ராசி நேயர்களுக்கான 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 5ஆம் இடத்ததிபதியாக கருதப்படுகிறார். இப்போ 2க்கும் 5க்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான மிதுன ராசியில் நுழையப் போகிறார் 2025 மே மாதம். அப்போ மே மாதத்துக்கு மேலே 8ஆம் இடத்தில் குரு பகவான் நுழைவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற என்ன விதமான நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது குரு பகவான் 8ல் அமர்ந்துட்டார். அப்போ 8ல் அஷ்டமத்தில் போயிட்டாருனாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிக்குமோ, நிறைய போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டிக்குமோ. இப்போ தான் சனி பகவான் ஒரு மாற்றத்தை கொடுத்தாரு. அந்த மாற்றம் நல்ல விதமாக மாறுவதற்கு முன்னாடியே குரு பகவான் 8க்கு போகிறாரே, நமக்கு எதுவும் பாதிப்பு வந்துடுமோ அப்படிங்கிற பதட்டத்திலும் ஏதாவது சின்ன குழப்பத்திலும் நீங்கள் ஏதேனும் இருந்தால் பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை என்பதை இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். கவனமான விஷயங்கள் மட்டும் சில விஷயங்களை உங்களுக்கு இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லும்போது கடைசியாக சொல்லுவேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. அப்போ 8ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்ததுனால் என்னென்ன சின்ன சின்ன பாதுகாப்பான விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத கட்டாயமாக சொல்கிறேன். அதற்கு முன்பு குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான துலாம் ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். பார்த்தீங்களா, மிதுனத்தில் அமர்ந்திருக்க குரு
தன்னுடைய 5ஆம் விசேஷ பார்வை மூலமாக 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால விருச்சிக ராசி அன்பர்களில் யாரெல்லாம் நிம்மதியான தூக்கம், ஒரு என்ன சொல்கிறேன்னா வேலை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டு மன ரீதியாக போராடி வெற்றி பெற்ற பிறகுமே ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லாமல் போராடுற விருச்சிகராசி என்பவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கும். அதே போல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் விருச்சிகராசி என்பவர்களில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. கடல் தாண்டி போய் வேலை பார்ப்பதற்கான யோகங்கள் உண்டு. அப்போ வெளிநாடு பயணங்கள் நீங்கள் முயற்சி பல நாட்களாக எடுத்த விஷயங்கள் தடையாக இருக்கு அப்படின்னா குருவின் பார்வை மூலமாக மாற்றம் கிடைக்கப் போகிறது. நல்ல விதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் கடந்த காலங்களில் உங்களுடைய உடலில் பலவிதமான பிரச்சனைகள், உடல் ரீதியாக பலவிதமான பிரச்சனைகள், அதாவது ட்ரீட்மெண்ட் பார்த்துமே இதுக்கு சரியாக வரமாட்டேங்கி, நான் ட்ரீட்மெண்ட் நிறையா பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க அப்படின்னா உடலில் உள்ள வியாதிகளில் பல வியாதிகள் குணமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது பல வியாதியில் என்ன சொல்கிறோன்னா சரியவே ஆகாது, இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாதுன்னு எதேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கூட அந்த உங்களுடைய செயல்பாடில் குருவின் பார்வை மூலமாக மாற்றம் ஏற்பட்டு வியாதி குணமாவதற்கான வாய்ப்புகள் குரு பகவான் கொடுக்க போகிறார். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய இடது கண் பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குது, இடது கண்ணில் துடிச்சிக்கிட்டே இருக்குது, இடது கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு பெரிய பாதிப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா இடது கண் பிரச்சனை சால்வ் ஆவதற்கான வாய்ப்புகள் குரு பகவானின் பார்வை மூலமாக கிடைக்கப் போகிறது. அது கல்யாணம் முடிச்சுட்டு எங்கள் மாமனார் பிரச்சனை ரொம்ப தொல்லையாக இருக்குது, எங்கள் மாமனார் மாமியார் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, நான் உண்மையாகவே அவங்க மேலே அக்கறை செலுத்துகிறேன், அவங்க மேலே அன்பு வச்சுருக்கேன், ஆனால் என்னை ஒரு மருமகளாக அவங்க புரிந்து கொள்ளவே மாட்டேங்காங்க, மருமகளுக்குரிய கெப்பாசிட்டியில் என்னை கொடுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற விருச்சிகராசி பெண்களுக்கு இந்த வருடத்திலிருந்து குரு பெயர்ச்சி காலங்களிலிருந்து உறுதியாக மாமனார் மாமியார் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். ஒன்று அவங்க உங்களை ஒரு உரிமையோடு ஏற்றுக்கிட்டு உங்கள் மேலே மறுபடியும் அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு, அல்லது நீங்கள் தனி கொடுத்தும் செல்வதற்கான வாய்ப்புகள் கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அதாவது கஷ்டப்படுத்தி மனதளவில் டிஸ்டர்ப் பண்ணி லாக் பண்ணுற மாமியார் மாமனார் யாருக்கு அதிகமாக விருச்சிகராசினியர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தனி கொடுத்தணும். அதே புரிதலுடன் அன்புடன் இருக்க குடும்பங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பூஸ்ட், அதாவது எனர்ஜி ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, குடும்பத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமான சந்தோஷங்கள், அதிகமான மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள், குடும்ப ஒற்றுமைக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன. அதுக்கடுத்தபடியாக பொருளாதார நிலையில் உள்ள தடைகள் விலகப் போகிறது. குரு பகவான் பார்த்திங்கன்னா சமசத்ம பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை தனுசு ராசியை பார்ப்பது மூலமாக பொருளாதார ரீதியாக தடைகள் விலகி பொருளாதாரம் புழக்கம் கொஞ்சம் நல்லா இருக்கும், பணப்பிரச்சனை ஒரு மாற்றம் வரும், மன மகிழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமண தடைகள் விலகி திருமணத்துக்கான யோகத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார். ஏன்னா 2ஆம் இடம்தான் ஒரு குடும்பம், ஒரு புதிய குடும்பத்தை அங்கீகரிக்கக்கூடிய ஆற்றல். அப்போ திருமண பாக்கியம் கிடைப்பதற்கான செயல்பாடுகள் குரு பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்கின்றன. அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான கும்ப ராசியை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையான விசேஷ பார்வை மூலமாக பார்ப்பது மூலம் தாயாருடைய செயல்பாடுகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு. அதே போல் சுகஸ்தானம், ஒரு சந்தோஷமே இல்லை, ஒரு சந்தோஷம்னா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வருத்தங்களோ கவலைகளோ இருந்துச்சுன்னா அந்த கவலைகளும் வருத்தங்களும் உங்களை விட்டு வெளியேறி சந்தோஷம்னா இதாண்டா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு கிரக நிலையில் நல்ல மாற்றங்கள் உண்டாக போகிறது. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு. பழைய வண்டியை வச்சு ரொம்ப நாளாக ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, அந்த வண்டியை மாற்ற நினைக்கிங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க, கார் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களாம் உறுதியாக வாங்குவதற்கான செயல்பாடுகள் குரு பகவான் கொடுக்க போகிறார். அதே போல் கடன் வாங்கி வீடு கட்ட போகிறேன், லோன் போட்டு வீடு கட்ட போகிறேன்னா கட்டாயமாக இந்த செயல்பாடுகள் மூலமாக குரு பெயர்ச்சி காலங்களில் வீடு கட்டுவதற்கான அமைப்புகள் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றது. ஐயா நான் ஒரு வீடை வச்சுருக்கேன், அந்த வீடை விற்கவே முடியல, எனக்கேற்ற பொருளாதாரம்
கிடைக்கிறதுக்கு அந்த வீடை விற்றா தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஏக்கமும் தாக்கமும் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாக அந்த வீடை நீங்கள் விற்று லாபம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மருத்துவத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் நம்மளுடைய விருச்சிகராசி என்பதாகிய நேயர்களுக்கு உறுதியாக மருத்துவத்துறையில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அதே போல் மருத்துவ ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான ஆற்றல் உண்டு. புதிய லாபங்கள் அதிகரிக்கும். இவ்வளவு நாளாக தொல்லை கொடுத்துட்டு வந்த நபர்களுடைய செயல்பாடுகள் வந்து நீங்கள் நிம்மதியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. டிசைனிங் மற்றும் அதென்ன சொல்லணும்னா கற்பனைத்திறன் ஆற்றல், எந்தெந்த தொழிலெலாம் கற்பனைத்திறன் ஆற்றல் மூலமாக முன்னேறணும்னு நினைக்காங்களோ அவங்களாம் வெற்றி பெறுவார்கள். கலைத்துறையினருக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகள் உண்டு. சினி ஃபீல்டு, யூடியூப் மற்றும் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் என்னென்ன ஃபீல்டெல்லாம் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அதில் விருச்சிகராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் குரு பகவான் கொடுக்க போகிறார். பொருளாதார விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றம் கிடச்சிச்சின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் குடும்பத்துக்காக அதை செலவழிக்கணும். தேவையில்லாத விஷயங்களுக்கு செய்துவிடக்கூடாது. அதுபோல் சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என ஆசைப்படும் நம்மளுடைய விருச்சிகராசி என்பதாகிய உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் புதிய தொழில் தொடங்குனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2026க்கு அப்புறம் தான் லாபத்தை அதிகமாக ஈட்டுக்கொள்ள முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் தொழில் ஆரம்பிச்ச லாபம் வேணுங்கிறத நினச்சிடக்கூடாது. ஸோ 26 கிட்டத்தட்ட ஒரு பிப்ரவரி மாதத்துக்கு மேலே தான் உங்களுக்கு அந்த லாபம் கையிலிருந்து எடுத்து நீங்கள் வைக்கிறதுக்கான ஆற்றல் குரு பகவான் மூலமாக உறுதியாக கிடைக்கின்றன. என்ன தொழில், எண்ணெய் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், அப்புறம் பெட்ரோல் சம்மந்தப்பட்ட நிறுவனத்துறையில் வேலை பார்க்குறவங்க அல்லது அந்த நிறுவனத்தை நடத்துகிறவங்களுக்கு நல்ல விதமான லாபங்கள் உண்டு. ஷேர் மார்க்கெட் மூலமாக செய்கிறவர்களுக்கு நல்ல விதமான அதிவிதமான லாபங்கள் ஏற்பட போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளும் குரு பகவான் இந்த குரு பயிற்சி காலங்களில் உணர்த்துகிறார். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் உங்களுடைய மூத்த சகோதரர்கிட்ட கட்டாயமாக விட்டு கொடுத்து போங்க. அவர்கிட்ட ஏதாச்சும் தேவையில்லாத சின்ன சின்ன விவாதங்கள் வந்தால் பொறுமையாக நிதானமாக விட்டு கொடுத்து போவது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்தபடியாக மற்றவர்களுடைய குடும்ப விஷயங்கள், மற்றவர்களுடைய பிரச்சனைக்கு அதிகமாக தலையிடாமல் உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய வெற்றிக்கான செயல்பாடுகளுக்கு மட்டும் நீங்கள் நிதானமாக முடிவெடுத்து செய்தால் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் குரு பயிற்சியாக உறுதியாக இருக்கும். இந்த குரு பயிற்சி காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் சென்று மனதார வழிபாடு செய்யுங்கள். தெற்கே பார்த்து இருக்கும் முருகன் கோவிலில் சென்று வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் உறுதியாக உண்டு என்பதை குறிப்பிட்டுக் கொள்கிறேன். தனுசு ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி மே மாதத்துக்கு மேலே குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். அப்போ உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமரப்போகிறார். கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ல் உட்கார்ந்து நீ பல நாட்களாக சிந்திச்சு முயற்சி பண்ணி முடியாமல் போன நிறைய விஷயங்கள் குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்தனே அது நடப்பதற்கான வாய்ப்புகளை உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவான் செயல்படுத்தி தருவார். இந்த 2025 வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இது நான் பொதுவான விஷயமாக சொல்லலை, உண்மையிலே கிரகங்கள் ரீதியாகவே சொல்கிறேன். கிரகங்களுடைய ஆற்றல் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான செயல்பாடுகளை செயல்படுத்தி தருகின்றன. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 1ஆம் இடத்ததிபதி மற்றும் 4ஆம் இடத்ததிபதி. மீன ராசிக்கும் குரு பகவான் தான் அதிபதி. அவர் 7ஆம் இடத்துல அமர்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கிடைக்க போகுது, அவர் 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான ஸ்தானங்களை என்னென்ன ஸ்தானங்களை பார்க்கிறார் என்பதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான
உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான துலாம் ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்கிறார். அதுக்கப்புறம் சமசத்ம பார்வை என்று அழைக்கக்கூடிய 7ஆம் பார்வை மூலமாக உங்கள் ராசியவே பார்க்கிறார். அடுத்து 9ஆம் பார்வை, விசேஷ பார்வையில் 9ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். ஏற்கனவே கடந்த ஒரு 2.5 வருட காலமாக உங்களுடைய ராசியில் 3ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்தார். இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். அர்த்தாஷ்டம சனி பகவானாக இடமாற்றம் அடைகிறார். 2025 மார்ச் எண்டுலாம் சொல்லி பார்த்தோம். இது சனி பயிற்சி வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருப்போம். ஸோ அப்போ சனி பகவானும் 3ஆம் இடத்துலேருந்து நகர்ந்துட்டார். அப்போ அந்த நகர்ந்த இடத்த குரு பார்க்காரு. கொஞ்ச நேரத்தில் ராகு வராரு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ராகுவோட செயல்பாடுகளை குரு பார்வை மூலமாக கொஞ்சம் மட்டுப்படுத்த முடியும். அப்போ உங்களுக்கு ரொம்ப அற்புதமான செயல்பாடுன்னு சொல்லி இதை வச்சு தான் சொன்னேன். 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப 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 முக்கியம். யாருடைய ஜாதகத்திலலாம் 3ஆம் இடத்த அதிபதி வலிமையாக இருக்காரோ, 3ஆம் இடம் மிக சிறப்பாக இருக்கோ, அப்போ அவர்கள் முயற்சியில் வெற்றி பெறுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. முயற்சியில் வெற்றினா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ விஷயமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ போராட்டமான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, நான் போராடி வெற்றி பெறுவேங்கிற தன்னம்பிக்கையும் தைரியமும் 3ஆம் இடத்தை தான் உறுதிப்படுத்த முடியும். ஒரு மனிதனுடைய ஆண்மை தன்மையை, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஆண்மை திறமை ஆண்மை தன்மையை உறுதிப்படுத்துவதே 3ஆம் இடம் தான். அப்படிப்பட்ட 3ஆம் இடத்தை குரு பகவான் உங்களுடைய செயல்பாடுகளில் மாற்றத்தை கொடுக்க போகிறார். இப்போ 3ஆம் இடம் வலிமைப்படுத்துவது மூலமாக உங்கள் முயற்சிகளில் பலவிதமான வெற்றிகள் உண்டு. பல நாட்களாக பல பிரச்சனைகளையும் பல குழப்பங்களையும் சந்தித்து வந்த உங்களுக்கு ஒரு நிதானமான தன்மை வரும், நிதானமான செயல்பாடு வரும். அந்த செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகிறது. குலதெய்வமே தெரியலன்னு சொல்லி வருத்தப்படுகின்ற தனுசு ராசி என்பவர்களுக்கு உங்கள் குலதெய்வம் கண்டுபிடித்து அதன் மூலமாக வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன. கலைத்துறையில் பணிபுரியும் நம்மளுடைய தனுசு ராசினியர்கள் கலைத்துறையில் நல்ல ஒரு மதிப்பையும் ஒரு அங்கீகாரத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகின்றன. யாருக்கெல்லாம் காது வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு காது வலி பிரச்சனை உறுதியாக நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு ஆசைப்படுறோம், நகை வாங்கிட்டோம்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிற நம்மளுடைய தனுசு ராசினியர்களுக்கு புதிய தங்க நகைகள் வாங்குவதற்கான அமைப்புகள் உண்டு. கொஞ்சம் தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய மனைவிக்காகவோ தன்னுடைய குழந்தைகளுக்காகவோ அதிகமான நகைகள் சேர்த்து வைப்பதற்கான யோகங்களும் உண்டாகின்றன. கல்யாணம் முடிச்சுட்டாங்க, கிட்டத்தட்ட அந்த 2.5 வருஷத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் எங்களுக்குள்ள ஒரு வேற்றுமை ஏற்பட்டுருச்சு, நாங்கள் பிரிஞ்சிட்டோம், சட்டப்படி விவாகரத்து வாங்கிட்டோம், இல்லை என்னுடைய கணவரோ மனைவியோ இல்லை அப்படின்னு யாரேனும் வருத்தப்பட்டு தனிமையில் போராடி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா 2வது திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகளை குரு பார்வை மூலமாக கிடைக்கப் போகிறது. கல்யாணமே வேண்டாம், நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஃபீலிங் உள்ளவங்க கூட என்ன பண்ணுவாங்க, இந்த குரு பார்வை மூலமாக கல்யாணம் முடிப்பதற்கான ஆற்றலை குரு பகவான் கொடுக்க போகிறார். உங்களுடைய மூத்த சகோதரிக்கோ அல்லது மூத்த சகோதரனுக்கோ திருமணம் முடிஞ்ச பிறகு தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை தொடங்கணும் அப்படின்னு காத்திருக்கீங்கன்னா குரு பகவான் மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்ப்பது மூலமாக அவர்களுக்கு விரைவில் திருமணம் முடித்து வைத்து உங்களுக்கும் அந்த காலகட்டங்களில் சரியான உங்களுக்கு திருமணத்துக்குரிய வயதாக இருந்தால் உங்களுக்கும் திருமணம் முடித்து வைப்பதற்கான ஆற்றலையும் செயல்பாடுகளையும் செய்து கொடுக்கிறார். இவ்வளவு நாட்களாக நம்முடைய தனுசு ராசினியர்கள் அப்படியே ஒரு மனசுக்கு சோகத்துடன் ஒரு அழுத்தத்துடன் முகத்தில் ஒரு தெளிச்சி இல்லாமல் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்தீங்கன்னா இனிமே அந்த டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு கிடையாது. உறுதியாக வசீகர தோற்றம் குரு பார்வை மூலமாக மே மாதம் இறுதியிலிருந்து உறுதியாக கிடைக்கின்றன. அப்போ குரு பயிற்சிங்கிறது நம்மளுடைய தனுசு ராசினியர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் அனைத்து விதமான முயற்சிகளில் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுக்கறதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் குரு பகவானுக்கு
கொண்டக்கடலை மாலை சாற்றுவது, நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாத்துவது, அதே போல் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சென்று வழிபாடு செய்வது, வருஷத்துக்கு 2 முறையாவது இந்த குரு பயிற்சி காலங்களில் நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் உறுதியாக வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் குரு பகவான் உறுதியாக கொடுப்பார் என்று கூறிக்கொள்கிறேன்.